وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها من أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد. قال رسول الله صلى الله عليه وسلم: ناركم هذه التي يوقد ابن آدم جزء من 70 جزءا من حر جهنم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் செய்துவிட்ட சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாம். நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இறை நெருக்கத்தை பெற்ற கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் உண்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான, சங்கையான, கண்ணியமான, உயர்வான, அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது அந்த பெரும்பாவத்தில் இருந்தும், கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும், அதனுடைய சோதனைகளிலிருந்தும், அவனுடைய படைப்புகள் அனைத்து படைப்புகளின் தீமைகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நரகத்தில் இம்மை மறுமையிலும் நரகத்துடைய கொடுமையிலிருந்து வல்ல ரஹ்மான் நம்மளை எல்லாம் பாதுகாத்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தாலும் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்றோடு 24 நாட்கள் நிறைவு பெறுகின்றன.
பெரிய பாக்கியம் தானே. ரமலான் மாதத்தை அடைந்து அதில் முக்கால்வாசியை கடந்தாச்சு, இன்னும் கால்வாசி தான் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட இந்த காலங்களை நாம் ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைத்து அதிகமான நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய இந்த நாட்களுடைய நோக்கமே. அதான் ஏனென்றால் அமல்கள் தான் நம்மளை வாழ வைக்கும். அமல்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உருவாக்கி தரும். அமல்கள் தான் நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகளை நீக்கி, நம்முடைய வறுமைகளை நீக்கி ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அமல்கள் தான் ஒரு காரணம். குறிப்பாக குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகுவது, இது மாதிரியான உயர்தரமான அமல்களை நாம் செய்யும் போதுதான் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருகிறார். குர்ஆன் வந்த பிறகுதானே எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டது. எல்லா விதமான அது 100 என்று தானே அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அதே மாதிரி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அமல் செய்யுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவது நீங்க தியானிக்க, அல்லாஹை தியானிப்பதில் தான் இருக்கிறது என்று குர்ஆன் நம்மளுக்கு சொல்லித் தருகிறது. அதனால இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலத்தையும், அதற்கு பிறகு வரக்கூடிய ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய அந்த காலத்தையும் அமல்களால நம்ம சரி செய்யணும். அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அந்த அருளை தந்தரும் புரிவானா. கொஞ்சமாவது நம்ம செய்யணும், கொஞ்சமாவது அதை நிரந்தரமா செய்யணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு 2 நாளைக்கு செய்யறது, அப்புறமா அதை விட்டுறது, அப்புறமா ஞாபகம் வந்து பெரும் முறை செய்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அமல்கள்லேயே சிறந்த அமல் எது என்று கேட்கும்போது, குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வது அப்படின்னு சொன்னாங்க. 100 சுப்ஹானல்லாஹ் சொன்னா நிரந்தரமா அது சொல்லிட்டே இருக்கணும். அது ஞாபகத்துல இருக்கும் போது மட்டும் நம்ம செய்யறது, அதுக்கப்புறம் மறந்துடுறது, அந்த நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. 2 நாளைக்கு செய்யறது, 3 நாளைக்கு விட்டுறது, அப்புறம் 3 நாளைக்கு கழிச்சு மறு ஸ்டார்ட் பண்றது, விட்டு விட்டு செய்யறது, இது அல்லாஹுக்கு அது ரொம்ப விரும்பத்தக்க செயல் அல்லது. எதை செய்தாலும் அது நிரந்தரமாக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு என்னது அது ரொம்ப பிடிக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும். சரி, அல்லாஹு போதுமானவன். இருக்கக்கூடிய அந்த நாட்களை அமல்களால் நிரப்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தாய்மார்களே, இந்த கடைசி 10 நம்ம நிலைப்பாட்டுகளை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு உண்டான அந்த நாட்கள் என்று நம்ம சொன்னோம். அந்த நரகத்தை விட்டு நம்ம ஏன் பாதுகாப்பு பெற வேண்டும், அதை பற்றி என்ன குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன்னா அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல இப்படி சொல்லி தருவான். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த உலகத்திலே நல்லதை கொடு, மறுமையிலே நல்லதை கொடுந்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அதை விட்டு தாண்டி நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் என்று தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். அதே மாதிரி ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்த் ஃபாஸ், சொர்க்கத்தில் நுழைவதை விட நீங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் சொர்க்கத்துல நுழைஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லலாம் தானே, சொர்க்கத்தில் நுழைங்கப்பான்னு சொல்லலாம்.
ஆனா அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லல. நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதில் நெருப்பு மூட்டப்படுவது மனிதர்களை வைத்துதான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் அதனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம யோசிக்கணும். இப்ப அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல பார்த்தாலும் நரகத்தை விட்டே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லித் தருகிறார். அது அப்போ எவ்வளவு பெரிய அது ஒரு பயங்கரமானதாக இருக்கும். அதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயங்கரத்தை பத்தி எப்படி சொல்றாங்க, குர்ஆன் அதை எப்படி சொல்லி தருகிறது. பயங்கரம், நரகம் பயங்கரமானது, அதை குர்ஆன் எப்படி அதை வர்ணிச்சு சொல்லுகிறது அல்ல அப்படிங்கிறது சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அது எவ்வளவு பெருசுன்னு நம்ம தெரியலாம். உதாரணமா ஒரு பெரிய மாநாட்டுக்கு போறோம் அல்லது ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போறோம். அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு சில இது ஒரு இது வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை தாண்டி அந்த பந்தலை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம உள்ள போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட வெளி தோற்றத்தை வைத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இது இவ்வளவு பிரம்மாண்டமானது, இவ்வளவு பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருமா இல்லையா. அது உலகத்துல நம்ம பார்க்கறது. அதே மாதிரி சில விஷயங்களை அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஏன்னா அல்லாஹ் படைத்தவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு வந்தவர்கள், நரகத்தை நேரடியாக பார்த்தவர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை வர்ணிச்சு சொல்றாங்க, அதோடைய பயங்கரத்தை எப்படி அவர்கள் எடுத்து நமக்கு சொல்லி தர்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே அதனுடைய பயங்கரம், அதுக்கு தாண்டி உள்ள பயங்கரம் எவ்வளவு பெருசு என்பதை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை படைச்சான். சொர்க்கத்தை படைச்சிட்டு மலக்குமார்களை கூப்பிட்டு சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. மலக்குமார்கள் போனாங்க. போய் பார்த்துட்டு வந்து, யா அல்லாஹ், உன் படைப்புகள் இவ்வளவு ஒரு அழகான படைப்பை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அழகாக நீ படைத்திருக்கிறாய். அதனுடைய வீடுகளும் அதனுடைய தெருக்களும் அதனுடைய மரங்களும் அதனுடைய செடிகளும் கொடிகளும் இலைகளும் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது. இதை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சொன்னாங்க. சொர்க்கத்தை பார்த்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, கொஞ்ச நாள் கழிச்சு மனதிற்கு அதாவது மனோ இச்சைகள் இருக்குதா இல்லையா, உலகத்துடைய அலங்காரம், உலகத்துடைய அலங்காரத்தை கொண்டு வச்சு அந்த சொர்க்கத்தை அப்படியே மூடிட்டு இப்ப போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மலக்குமார்கள் போயிட்டு வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு யாருமே வரமாட்டாங்க போல் இருக்க, சொர்க்கத்துக்கு நீ செய்திருக்க இந்த காரியத்தை பார்த்தால் சொர்க்கத்திற்கு யாரும் வரமாட்டார்கள் போல் இருக்கிறது என்று மலக்குமார்கள் சொன்னார்களா. அப்படின்னா எவ்வளவு பெரிய அது சொர்க்கம், அது எவ்வளவு இன்பமானது, அதற்கு அதை அடைவது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறேன். أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء والزلزال حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் சொல்றானே இல்லையா, அடே அப்பா, சொர்க்கத்தை சீக்கிரமா நீங்க நுழைஞ்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அமல் செய்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று நினைப்பது சால சிறந்தது அல்ல தாய்மார்களே. அமல்கள் செய்து சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போக முடியும், அமல்கள் செய்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம ஒரு நாளைக்கு நாம் இதுக்கு சொல்லுவோம். நம்ம எதை விரும்பணும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு முதல் எதில் விரும்பணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்துக்கு நீ சீக்கிரமா சாதாரணமா போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ராஉ, சொர்க்கம் போறதுக்கு என்ன தெரியுமா,
இந்த உலகத்துல சில கஷ்டங்களையும் சில துன்பங்களையும் சில சிரமங்களையும் நீ அனுபவிக்க வேண்டும். அந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொஞ்சம் தாங்கிக்கிறணும். நீ அதுல கொஞ்சம் சகிப்புத்தன்மை ஏற்படணும். அந்த சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி விட்டுதான் அதன் மூலமாகத்தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்படித்தான் உனக்கு முன்னால் உள்ள அந்த சமுதாயமும் கஷ்டப்பட்டார்கள், சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா பூமியை பிடித்து அவங்களுடைய உச்சி முடியை பிடிச்சு ஒரு குலுக்குனான் என்று எல்லாம் சொல்றான். ஒரு ஆட்டுவன் ஆட்டினான். நிலை குலைந்து போனார்கள். அவருடைய சிரமங்களை பார்த்து சொன்னார்கள், மதா நஸ்ருல்லாஹ், எப்போ எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்ட்டு அந்த மக்கள் கேட்டார்கள். கேட்கும்படி அல்லாஹ் செய்தான். ஈமான் கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ் ஈமான் கொண்டுனா அப்படி தருவான் இப்படி தருவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே. இந்த நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏதாச்சும் சிரமம் வந்துச்சுன்னா, நான் என்ன அஜரத்து செய்வேன், 5 வேளை கரெக்டா தொழுகிறேன், அஜரத்து தஹஜ்ஜத் தொழுகிறேன், என்ன தஸ்மீ செய்யணும், அது எல்லாம் செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு சோதனையை விட்டு நீக்க மாட்டானே, அல்லாஹ் தஆலா எனக்கு என் மேல ஒரு பார்வை பார்க்க மாட்டானே, கஷ்டமா இருக்குது, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. அடுத்தவர்களை மாதிரி நம்மளுக்கு அல்லாஹ் வாழ வைக்கணுங்கிற நினைக்கிறது அது தப்பு, முட்டாள்தனம். நம்முடைய தக்தீர் இப்படித்தான், அதை ஏற்றுக்கொண்டு போகுவதுதான் சாலச் சிறந்தது. அதுதான் மிகப்பெரிய நன்மை. அது நமக்கு அல்லாஹ் தஆலா எதை வகுத்து தந்திருக்கிறானோ, எப்படி வைத்திருக்கிறானோ, அதை ஏற்றுக்கொள்வது, அதை சகித்துக் கொள்வது. நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனப்பக்குவம் வருது பார்த்தீங்களா, இதுக்குத்தான் மிகப்பெரிய கூலி கிடைக்குமா. அதைத்தான் அங்க சொல்றான். காசு பணம் இருக்குது, பெரிய கோடீஸ்வரன், பெரிய அப்படி இப்படி நிறைய தான தர்மம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா சஹாபாக்களும் தான தர்மம் பண்ணி இருக்கணுமா இல்லையா? ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொந்த ஊடே இல்லை, ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரையும் திண்ணையில தானே உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நாதாக்களாக வாழ்ந்தார்கள் அல்லவா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து மற்ற சஹாபாக்கள் எல்லாம் சய்யிதுனா, எங்கள் தலைவரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்ததா இல்லையா? அந்த சகிப்புத்தன்மை, நம்முடைய சிரமங்களை பார்த்து சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்குத, இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். அப்ப சொருக்கத்தை பார்த்துட்டு வந்துட்டு மலக்குமார்கள் சொன்னாங்க, என்னவா என்ன யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்துக்கு யாருமே போக மாட்டாங்களா போல் இருக்கு, இவ்வளவு பெரிய மனோ ஆசைகளையும் மனோ இச்சைகளையும் உலகத்துடைய அலங்காரத்தையும் கொண்டு இல்லவா நீ மூடி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. சரி, நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா நரகத்தை பார்த்தாங்க. நரகத்தை பார்த்து விட்டு அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், இன்னும் இது இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, உன் படைப்புகளிலேயே மிகப்பெரிய பயங்கரம் இதுதானே போல் இருக்குது, இதை வெறுக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்களே, இதுக்கு வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். இத அல்லாஹ் தஆலா எப்படி சொல்வான் தெரியுமா? ஆனா பெரிய விஷயங்கள். அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடியவர்கள், அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், இதை வெறுக்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெறுக்குவாங்க, இது யாருமே இதுக்குள்ள வர மாட்டாங்களே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த சொர்க்கத்தை அந்த நரகத்தை அந்த கஷ்டம் சோதனை இதுகளை கொண்டு அப்படியே மூடி வச்சான். மனோ இச்சைகள் எல்லாத்தையும் கொண்டு மூடி வச்சான் அப்படியே. அப்ப அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களா, பார்த்துட்டு வந்துட்டு, யா அல்லாஹ், நரகத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க போல் தெரியுதே, சொர்க்கத்துக்கு யாரும் போக மாட்டாங்க போல் இருக்கல, நரகத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்களே, அவ்வளவு பெரிய இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆசைகள், எவ்வளவு பெரிய மனோ இச்சைகள். ஏன்னா போனை எடுத்தாலே அந்த சிந்தனைகள் தான், அந்த அதாவது பாவங்கள் தான் முன்னால வந்து நிக்குது. இந்த போனை எடுத்தாலே எல்லா அனாச்சாரமும் அதுல வந்து சேர்ந்துருந்தா இல்லையா? நம்முடைய நடைமுறைகள் எல்லாமே அது மாதிரியாகத்தானே மாறுகிறது. அப்பதான் நரகத்துடைய வாழ்க்கையைத்தான் அதிகமாக நாம் விரும்புகிறோம். நம்முடைய இளைஞர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள், நம்முடைய இளைய தலைமுறைகள் அதைத்தான் விரும்புகிறது. உலகத்துடைய நவீனங்களை அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்துடைய ஆசைகளை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்.
என்றால் இதை கொண்டுதான் நரகத்தை மூடப்பட்டு இருக்கிறது, மேல மூடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே எங்க போய் நுழைவான்? நரகத்துக்குள்ளதான் நுழைவான் என்று அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க. இதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? நரகம் எவ்வளவு பெரியது, நரகம் எவ்வளவு பெரியது, அகலம், அதனுடைய அகலம் எப்படி அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா கேட்குவானா நாளைக்கு வறுமை நாளையில, யௌம நகூலு லிஜஹன்னம், நரகத்துல நாளை மறுமை நாளை நாம் கேட்போம், ஹலின் தலஅதி, அடே அப்பா நீ நிறைஞ்சிட்டியா, வயிறு நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். வார்த்தை எப்படி இருக்குன்னு. மஹ்ஷர் மைதானத்துல மனிதர்களை வைத்து அல்லாஹ் தஆலா, அதாவது அந்த மஹ்ஷர் மைதானத்துல அந்த கேள்வி கணக்கு இருக்குதுல, அதுவே பெரிய விஷயம். அது தனி சப்ஜெக்டாவே பேசலாம். அது அந்த கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு முன்னால நரகவாசி என்று சில பேர்களை பிரிக்கப்படும், சொர்க்கவாசி என்று சில பேர்களை பிரிக்கப்படும். இதை தாண்டி சில மனிதர்கள் இருப்பாங்க, இவங்களுக்கு தான் கேள்வி கணக்கே ஏற்படும். சில பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள், சில பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் நரகம் செல்வார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான நரகவாசிகள் அந்த நரகத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம நரகத்துக்கு போன பிறகு அப்ப அல்லாஹ் கேட்பானா, யௌம நகூலு லிஜஹன்னம், அந்த நரகத்திற்கு போன பிறகு அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்குவானா, அந்த நரகத்திட்ட கேட்குவானா, நரகத்திட்டே அல்லாஹ் கேட்பானா, ஹலிம் தலஅதி, நீ வயிறு நிறைஞ்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நரகம் சொல்லுமா, வதகூல் ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்குதா, இன்னும் வயிறு நிறையல, இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குமா. அந்த வார்த்தை மஸீத், மஸீத்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கிறது சொல்றது. அந்த நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், எவ்வளவு மனிதர்களை அதுக்கு உட்கொண்ட பிறகும் இன்னும் எனக்கு ஆள் வேணும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தான் நரகத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் நம்ம எந்த அளவுக்கு அதுல முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அந்த நரகத்தை விட்டு நாம் எவ்வளவு தூரம் அதில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். தாய்மார்களே, அதை பயப்படணும், அதனுடைய தீமைகள் என்ன என்பதை பயப்படணும். அதனுடைய அகலமே இவ்வளவு பெருசாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வயிறு எவ்வளவுதான் கொண்டு போய் மனிதர்கள் தானே அதனுடைய எரிபொருள், மனிதர்கள் தானே அதனுடைய மனிதர்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த கற்களை வைத்து வணங்கி கொண்டு இருந்தார்களோ அந்த கற்களும் தான் அந்த நரகத்தை எரிக்கக்கூடிய எரிபொருளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும். அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்திருந்த அந்த கற்கள் இருக்கிறது அல்லவா, அந்த கற்களும் தான் நரகத்துடைய எரிபொருள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்மளை எல்லாம் கொண்டு போய் அதை வைத்து அந்த நரகத்திலேயே போட்டு எரிச்சு அது வயிறு நிரம்பிய போது அந்த நரகம் கேட்கிறது, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குதா, நீ தந்தது பத்தலையப்பா அப்படின்ட்டு அந்த நரகம் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, தன்னுடைய முபாரக்கான அந்த காலை கொண்டு போய் லேசா வைப்பானா. லேசா வச்ச உடனே அந்த நரகம் சொல்லுமா, போதும் போதும் போதும், எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாண்டு அந்த நரகம் கட்டும் என்று கண்மன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அது எவ்வளவு பிரம்மாண்டமானது பாருங்க. இருந்து நம்ம மீட்சி பெறணுமா இல்லையா தாய்மார்களே? நரகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேதனை இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே விதமான வேதனை இல்லை. லஹா சபஅத்துன் அப்வாப், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நரகத்திற்கு 7 வாசல் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு 8 வாசல், நரகத்துக்கு 7 வாசல். 7 வாசல் இருக்கிறது. அந்த 7 வாசலுக்குள்ள எதுல வேண்டாலும் நுழைஞ்சு போகலாம். ஆனா போய் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தீமைகள், அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரியான தீமைகள் தண்டனைகள் அங்க கொடுக்கப்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்துல அதனுடைய ஆழம் நீளத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, அது எவ்வளவு பெரிய படைப்பு, எல்லாரையும் முழுங்கிட்டு
அது இன்னும் கொஞ்சம் வேணும் இருக்குதான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் அதை படைச்சு வச்சிருக்கிறான். அப்ப வயிறு நிரம்பாமல் இருக்கக்கூடியது நரகம். சரி, இதனுடைய ஆழம் எவ்வளவு? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதனுடைய ஆழம் எவ்வளவு அப்படின்ட்டு. ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சப்தம் ஒண்ணு கேட்டுச்சு. கடுமையான ஒரு சப்தம் ஒண்ணு கேட்டுச்சு. அந்த சப்தத்தை கேட்ட உடனே, இது சமிஅ வஜ்பத்துன், அதான் மிகப்பெரிய சப்தம் கேட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ததரூன மா ஹாதா, அப்ப இது என்ன சப்தம்னு உனக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு என்ன தெரியும்? குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இதுதான், என்ன கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்ன்றவாங்க. டக்குன்னு நீங்க சொல்லி தந்தா தான் எங்களுக்கு தெரியும். சில நடைமுறை விஷயங்களை என்ன செய்வாங்க, சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹிஜ்ருன் ருமிய பிஹி ஃபின்னாரி முந்து 70 ஹரீஃபன். அடையப்பா, இது ஒரு கல்லு, இது நரகத்துடைய அந்த வாசலில் இருந்து இது எரியப்பட்டது. அதனுடைய அடிபாலத்தை அடைவதற்கு 70,000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70,000 ஆண்டுகள் என்று சொன்னா நம்ம உலகத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 70,000 ஆண்டுகள் அல்ல, அது மறுமையுடைய 70,000 ஆண்டுகள். மறுமையுடைய 70,000 ஆண்டுகள்னா எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா? அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒரு இடத்துல அல்ஃபசனத்தின், ஒரு இடத்துல 50 அல்ஃபசனத்தின், ஒரு இடத்துல ஒரு நாள் என்பது, மறுமையுடைய ஒரு நாள் என்பது இந்த உலகத்துடைய 1000 ஆண்டுகளை விட அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்னொரு இடத்துல 50,000 ஆண்டுகளை விட உயர்ந்தது, 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்று சொல்றாங்க. இங்க படைக்கப்பட்ட அவ்வளவுதான் இருக்குமான்னு தெரியலங்க. இந்த உலகத்துடைய மறுமையுடைய ஒரு நாள் இந்த உலகத்துடைய 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்று சொன்னால், அப்ப அந்த நாளை நீங்க கணக்கு வச்சு பார்த்து, நரகத்துடைய வாசலில் இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்ட பிறகு அந்த கல்லு அடிபாலத்தை அது தொடும் பொழுது, அந்த தரையை தொடும் பொழுது 70,000 ஆண்டுகள் ஆனது. மறுமையுடைய 70,000 ஆண்டுகள் ஆனது என்று சொன்னால் தலை சுத்துதா இல்லையா தாய்மார்களே? கணக்கு போட முடியுமா? எந்த கம்ப்யூட்டரும் கணக்கு போட முடியாது. அப்படித்தானே? அல்லாஹ் அக்பர். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நரகம் அதுல இருக்கும். அந்த நரகத்துல அடியில யாரு இருப்பாங்க தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்வலி மினன் நார். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நரகத்துடைய அடித்தட்டில் யாரு இருப்பாங்க தெரியுமா? நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நயவஞ்சகர்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்பவர்கள் வேறு. நயவஞ்சகர்கள் தான் என்ன தெரியுமா? நம்மள சில பேர் இருப்பாங்க, நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க, இனிமையா பேசுவாங்க, தேன் மாதிரி பேசுவாங்க, அப்படியே கரைஞ்சு போற மாதிரி பேசுவாங்க. ஆனா அங்கிட்ட போய்கிட்டு பத்தியால அவங்கள யாரு தெரியுமில்ல அப்படின்னு நம்மளை பத்தி புறம் பேசுறது. இவருக்கு பேரு தான் நயவஞ்சகர்கள். நம்மள்ட்ட ஒண்ணு பேச்சு, அங்க ஒரு பேச்சு. மோசடி செய்யக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு வாதா கொடுத்தா அதுக்கு மோசடி செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். நரகத்துடைய அடித்தட்டுன்னா என்னங்க? அடித்தட்டுல இருந்தா என்ன? இதுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றா இருந்தா இல்ல, நீங்க எல்லாம் சமையல் பண்ற ஆளுங்களுக்கு சீக்கிரம் புரியும். சோறாக்குறீங்கன்னு வைக்கல, அரிசி அள்ளி போடுவீங்க, தண்ணி அள்ளி ஊற்றி வச்சு அடுப்புல வைப்பீங்க. இந்த அடுப்பு எரியும்,
முதல் சூடு எந்த அரிசிக்கு வரும்? அரிசியப்படும் போது கீழே அரிசி இருக்கு, மேலே அரிசி இருக்கு. அந்த அரிசிக்கு முதல் சூடு எது ஏற்படும்? எதுல ஏற்படும்? கீழே உள்ளது தான் ஏற்படும். மேல உள்ளதுக்கு அதுக்கப்புறம் போக போக போகத்தான் அது வரும். அப்போ அது போக போக மேல உள்ளதுக்கு லேசா சூடு வரும்போது கீழே உள்ள அரிசிக்கு என்ன செய்யும்? பயங்கரமா கொதிக்க ஆரம்பிக்குமா இல்லையா? அப்படி என்றால் நரகத்துடைய அடித்தட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அடித்தட்டை முதல்ல எரிக்கும் பொழுது அந்த சூடு யாருக்குத்தான் போய் சேரும்? நயவஞ்சகர்களுக்குத்தான் போய் சேரும். அப்ப எவ்வளவு அந்த அந்த நயவஞ்சகருடைய வேதனை எவ்வளவு தூரம் இருக்கும்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் தாய்மார்கள. ஆக கடுமையான தண்டனை அவனுக்கு தான் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை பேர்கள் நல்ல மாதிரி நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு நம்மளை பத்தி புறம் பேசுறது, நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறது இருக்குது. இது எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தன்மை! இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நரகத்துடைய அடித்தட்டில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்திருவேங்கிற. அல்லாஹ் நீ என்னதான் ஏறி போய் பாஞ்சு போயிடலான்னு பண்ண முடியுமா? எத்தனை வருடம் நீ எவ்வளவு தூரத்துக்கு ஏற முடியும்? அப்ப நம்முடைய நாவை எந்த அளவுக்கு நாவை அடக்கணும் தாய்மார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, நரகத்திற்கு போவது அதிகமாக 2 காரியங்கள் தான். நரகத்துக்கு போறதுக்கு 2 காரியங்கள் அதிகமாக போகக்கூடியது. 2 காரணம். ஒன்று 2 தாவக்கொட்டைக்கு மத்தியில் இருக்கக்கூடியது, 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவை என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதாவது நாவின் காரணமாக, தாவக்கொட்டைக்கு நடுவில் இருக்குன்னா நாவின் காரணமாகவும் விபச்சாரத்தின் காரணமாகவும் தான் நரகத்திற்கு அதிகமாக செல்லுவார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அமல் செய்வான், ரொம்ப ரொம்ப நெருங்கிடுவான். எந்த அளவுக்கு தெரியுமா? அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் 1 முழம் தான் இருக்கும். 1 முழம் தான் இருக்கும். 1 ஜான் அளவுக்கு தான் இருக்கும். அவன் அவ்வளவு தூரம் சொர்க்கத்துக்கு நெருங்கிடுவான். இன்னும் கொஞ்சம் அமல் செய்தால் போதும், டக்குனு சொர்க்கத்துக்குள்ள ஓடி போயிடுவான். ஆனா அந்த நேரத்துல ஒருத்தரை பத்தி தப்பான ஒரு வார்த்தையும் சொல்லிடுவான். ஒருத்தனை பத்தி தப்பான வார்த்தை, இல்லாத வார்த்தையோ அல்லது இருக்கிற வார்த்தையோ. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிறங்க. அத புரண்டா என்ன தெரியுமா? புரண்டா என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு குறை இருக்குதுன்னு வைங்களேன். உண்மையிலேயே அந்த குறை இருக்குது, இல்லைன்னுலாம் இல்லை. அந்த குறை இருக்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியுற மாதிரியோ, காதுல உழுவுற மாதிரியோ, அல்லது கூட இருந்துகிட்டு என்ன நல்ல மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை பத்தி குறை பேசுறதோ, இந்த இருக்கிற குறைய அது பேசுறோம் பத்தியெல்லாம், அது அவனோட மனசுல ரொம்ப பாதிக்கும். இந்த இருக்கிற குறைய பேசுறதுக்கு பெயர் தான் புறம் என்பது. இதுக்கென்று தனி வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸான்னு அல்லாஹ் சொல்றான். வயல் என்ற நரகம் யாருக்கு தெரியுமா? புறம் பேசுறவனுக்கு அல்லாஹ் சொல்றான். அந்த புறம்டா என்னங்க? இருக்கிற தப்ப திரும்ப திரும்ப பேசுறது, பேசி பேசி அவன் மனசை நோகடிக்கிறதுக்கு பெயரு தான் என்ன இருக்கு அந்த புறம்ங்கிறது. சில பேர் பேசுவாங்க தெரியுமா, வேணும்னு காதுல உழுவுற மாதிரியே பேசுறாங்க குறைய. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? உங்கள்ட்ட உள்ளது ஒரு தவிர அந்த மாதிரி பேசுனா எவ்வளவு மனசு பாதிக்கும். என்ன சண்டை நடக்கும், நெருந்துளி பறக்குமா இல்லையா? அனல் பறக்கும் சண்டை. ஏன்னா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போற கூட தோத்து போயிடும், அந்த அளவுக்கு சண்டை நடக்கும். என்ன துவா செய்யுங்க, அல்லாஹு தாலா சைத்தானை அல்லாஹ் அழித்து விட்டான்னு நினைக்கிறேன். நெத்தன்யாகு என்பவன் மிகப்பெரிய மோசக்காரன், மிகப்பெரிய ஒரு மூதேவி, லானத்துல்லாஹி அலைஹிதான் அவன். அல்லாஹு தாலா அவனுக்கு நிறைய பலாய கொடுக்கணும். போன வருடம் நோம்புல எல்லாம் பலஸ்தீன் மக்களுடைய எத்தனை பேர்கள் அடித்து நொறுக்கினான். சிறு சிறு பிள்ளைகள் எதை பத்தியும் கவலைப்படல. எல்லாம் சொல்லுகிறது, எல்லா நாடும் சொல்லுகிறது, நீ அடிக்கிறது இராணுவத்தை அடிக்க வேண்டும், நீ சிறு பிள்ளைகளும் பொதுமக்களையும் பெண்களையும் நீ அடிக்கிறாய், இது போர் குற்றம் என்று காதலே வாங்கல. சைத்தான் காதலையே வாங்கல. அல்லாஹ் இந்த நோம்புல இல்லாமல் ஆக்கிட்டான் தெரியுமா? செத்துட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா யார்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கான் பத்தியலா? அதாவது சுன்னத்து வல் ஜமாத்து, அதாவது நேர்மையாக இருக்கு, மார்க்கத்தில் பிடித்தமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அந்த ஷைத்தானுக்கு துணை போனது.
ஆனால் ஷியாக்கள் இவர்கள் எல்லாம் நம்ப கூட நம்மளுடைய மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்பவன் இன்னைக்கு அவனுக்கு எதிராக இருந்து வெற்றி கண்டு களத்தில் வெற்றி கொண்டு விட்டான் அல்லவா. அல்லாஹு தாலா அந்த நாட்டுக்கென்று அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அவன் நல்லவனா தீயவனா, அவன் இஸ்லாமியனா இஸ்லாம் அல்லாதவனா, அவன் ஷியாவா, அது நாளை மறுமையில் அல்லாஹ் பார்த்துக்குருவான். ஆனால் யூதர்களுக்கு எதிராக நின்று களம் ஆளுகிறான்னு சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியனும் அவனுக்கு பின்னால்தான் போய் நிற்கணும். ஆனால் இந்த அரபு தேசத்தில் உள்ள அந்த அரசர்கள் ஷைத்தானுக்கு பின்னால் போனார்கள் அல்லவா. எவ்வளவு பெரிய அடி இன்னைக்கு துபாயிலே கத்தார்ல எல்லாம் மக்கள் தவிக்கிறார்கள். என்ன செய்யறது என்று தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப போர் நிற்கும்? துபாயில இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, சாப்பாடு தட்டுப்பாடு வந்துடும். துபாய்னு போனதுதான் இன்னைக்கு ஏண்டா போனோம்ன்ற அந்த சிந்தனைக்கு வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அப்படி என்ன உன்னுடைய நாட்டை உயர்த்த வேணும்? ஷைத்தானுக்கு துணை போகலாமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் யூதர்களிடத்திலும் நீங்கள் கிறிஸ்தவர்களிடத்திலும் எந்த அளவுக்கு நீங்கள் உறவு கொள்வீர்களே, ஆனால் அடிக்கு அடி முளத்துக்கு முளம் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். ஜானுக்கு ஜான், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிலும் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் இது பின்பற்றி போவீர்கள். இந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் நுழைவீர்கள், அதுல ஏதாவது இருக்குமா என்று பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு சொன்னாங்க. அது நிதர்சனமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? உலகத்துடைய ஆசைக்காக வேண்டி, உலகத்துடைய பணத்திற்காக வேண்டி ஜெப்ரி ஸ்டீஃபன் சொல்லிக்கிட்டு ஒரு ஃபைல்ஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துக்கன்னு தெரியல, இங்க சொல்லக்கூடாது. அசிங்க உலகத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் அசிங்கமாக சின்ன பிள்ளைகள் 5 வயசு 6 வயசு பிள்ளைகளை கற்பழித்து அது மிகப்பெரிய ஒரு பூதகரமாக உலகத்துல வெடிக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னைக்குள்ள சவுதியுடைய அரசரும் அதுல இருக்கிறான், அந்த குற்றத்துல இருக்கிறான். அதை எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஈரானோட சண்டை செஞ்சான். எல்லாத்துல கொண்டு போயிட்டானா இல்லையா? அந்த நாட்டுடைய அதிபர் போனாலும் அல்லாஹ் வெற்றி பெற வைத்தானா இல்லையா? ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் பண்றாங்க பாருங்களேன். இந்த உலகத்துடைய அரசியல் எவ்வளவு பெரிய ஆபத்தானது. தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி எத்தனை மக்கள், எத்தனை செலவுகள், எத்தனை கோடிகள் செலவு, எவ்வளவு பெரிய வீண் விரைவுகள், இந்த நாடு எப்படி முன்னேறி வரும், எவ்வளவு பெரிய அதாவது காற்று மண்டலங்கள், எவ்வளவு பெரிய சீதோஷ நிலைகள், அங்க மோசமான சூழ்நிலைகள், அதை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய நோய்கள் வரும், எதையுமே யோசிக்கல. தன்னுடைய குற்றம் மறைவதற்காக வேண்டி என்னென்னமோ செய்யலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விளக்கத்துக்காண்டி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அப்போ என்னன்னா, நரகத்துடைய அந்த வேதனைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடித்தட்டிலே கொண்டு போய் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறம் பேசுறது இருக்கிறதே, அந்த புறம் பேசுவது என்பது நம்முடைய குறையை அடுத்தவன் பேசுவதற்கு பெயர் தான் புறம் என்பது. இல்லாத ஒன்ன பேசினான்னு வைங்களேன், அதுக்கு பேர் இட்டுக்கட்டுதல் அர்த்தம். இல்லாத ஒன்ன பேசினா அதுக்கு பெயர் இட்டுக்கட்டுதல். அது இதை விட பெரும்பாவம். அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் அல்லாஹ் சொல்றான். இதுல எல்லாம் போய் நம்ம தலையிடலாமா தாய்மார்களே? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தலையிடக்கூடாது. ஏதாவது தவறான வார்த்தைகளோ தவறான செய்திகள் காதுக்கு வந்தா கண்ணுங்காது வச்சு நம்ம பேசிடவே கூடாது. நாம் இன்னைக்கு பேசி விடுவோம், நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளை அது பாதிக்கும். அதே மாதிரியான தவறுகள், அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது வந்து நிற்கும். இப்பொழுது நம்ம பேசும்போது அது இனிமையாக இருக்கும். அன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பற்றி அடுத்தவர்கள் பேசும்போது அது நம்மளோட காதுல வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்துறதை விட கொடுமையாக இருக்கும். நரக நெருப்ப ஈயத்தை காய்ச்சி ஊத்துறதை விட அது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. இப்ப நரகத்துடைய அந்த முனாஃபிகீன்கள் எங்க போய் இருப்பாங்கன்னு சொன்னா, நரகத்துடைய அடித்தட்டுல போய் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான்னு சொன்னா, அப்ப அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது. சரி, இதுக்கு இடையில
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது நரகத்துல கடுமையான வேதனை இவனுக்கு தான். யாருக்கு? நயவஞ்சகர்களுக்கு கடுமையான வேதனை இதான். அடித்தட்டுல போய் இருப்பான். நான் சொன்னேன் இல்ல, சாப்பாடு சமைக்கும் போது எதிர் முதல்ல சூடு ஏறும். முதல்ல இவனுக்கு சூடு ஏறுதான் மற்றவங்களுக்கு தான் சூடு வரும். சரி, அதுபுறம் ரொம்ப லேசான வேதனை என்ன தெரியுமா? நரகத்துல ரொம்ப ரொம்ப லேசான வேதனை எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, இன்ன அஹ்வன அஹ்லல் நாரி அதாபன் யௌமல் கியாமத்தி லிரஜுலின் யூதஉ ஃபீ அஹ்மஸதி கதீம் கதமைஹி ஜம்ரதானி யக்லி மின்ஹுமா திமாகுஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில நரகத்திலேயே ஆக கடைசி வேதனை என்ன தெரியுமா? ஆக கடைசி. இதுக்கப்புறம் நரகத்துல கம்மியான வேதனையே கிடையாது, குறைவான வேதனையே கிடையாது. ஆக கடைசி குறைவான வேதனை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு நெருப்பிலான 2 கங்குகளை அவனுடைய 2 கால்லையும் அல்லாஹ் வைப்பான். 2 கால்லையும் அந்த உள்ளங்கால் இருக்குதா இல்லையா, இந்த உள்ளங்கால்ல நெருப்புள்ளான 2 துண்டு, நெருப்பு கங்கு 2 துண்டை எடுத்து ஒத்த காலில் ஒரு துண்டையும் இன்னொரு காலில் ஒரு துண்டையும் எல்லாம் வைப்பானா. அதன் மூலமாக அவனுடைய சூடு ஏறி, உடம்புல அவனுக்கு சூடு ஏறி அவனுடைய மூளை உருகி ஊத்துப்பான். நினைக்கும் போது பயமா இருக்குல்ல, எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் நரகத்துடைய வேதனைகள்ல ஆக கடைசி. இதுக்கப்புறம் கடைசியே கிடையாது, இதுக்கப்புறம் கம்மியானது. இவன் தான் இந்த சூடுலேயே அதிக மேல உள்ள ஆரம்பத்துல இருந்துகிட்டு கடைசி சூடு அனுபவிக்கக்கூடியவன் இவன் தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் போதுமானவன். என்னுடைய பெரிய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள், அபு தாலிப் அவர்கள், நான் எவ்வளவோ சொன்னேன், என் தந்தை அவர்களே மரணப்படுக்கையில் இருக்கும் போது வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் ரசூலுல்லாஹ். யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லல, அதை மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு துடிச்சாங்க. புழு துடிக்கிற மாதிரி துடிச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மரணத்திற்கு பின்னால் என்ன ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். சொர்க்கம் சென்று விட்டால் அது பெரிய விஷயம், நரகத்திற்கு போய்விட்டால் திரும்ப மீட்ட முடியாதே, அதுதானே பெரிய விஷயம், திரும்ப மீட்ட முடியாதே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நரகவாசி நரகத்திற்கு சென்று விடுவார்கள், சொர்க்கத்திற்கு சென்று சொர்க்கவாசிகள் சென்று விடுவார்கள். இப்பொழுது ஷஃபாத் என்ற அந்த பேர் அற்புதம் நடைபெறும். அந்த பேர் அற்புதத்தில் நான் ஷஃபாத் செய்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையாக்குங்கள் என்று சொல்லுவான். ஒரு பெருங்கூட்டத்தின் விடுதலை செய்யப்படும். அப்பொழுதும் அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இன்ஷால்லா அது ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம். நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் இன்ஷால்லா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஷஃபாத் செய்வேன் செய்து கொண்டே இருப்பேன். என்ன தெரியுமா? நரகத்திற்கு போய் அந்த கொடுமைகளை அனுபவித்தவனுக்கு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவனும் சொர்க்கத்துக்கு ஒரு காலத்தில் வருவான். திரும்பவும் நான் செய்வேன், திரும்பவும் நான் என்ன செய்வேன், அல்லாஹ் இடத்துல ஷஃபாத் செய்வேன் செஞ்சு கொண்டே இருப்பேன். சுஜூதுல கடந்து நான் செய்வேன். அல்லாஹ் சொல்லுவான், அந்த கடுகளவு ஒரு அதையும் தாண்டி அழகு எவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ அவனையெல்லாம் வெளியாக்குங்கள் என்று சொல்லப்படும். அப்புறம் வெளியாக்கப்படும். அதுக்கு மேல அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சில ஒரு பெருங்கூட்டத்தை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து வெளியாக்குவான். அப்பவும் அந்த மனிதர்கள் அதிலிருந்து ஒரு பெருங்கூட்டம் வெளியாகும். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா நரகத்தை நிரந்தரமா மூடிவானாங்க. ஜஃபல் கலம், அவ்வளவுதான், முடிஞ்சு, திறக்கவே மாட்டான். அல்லாஹ் நம்மளையெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கணுங்க. خالدين فيها நிரந்தரமாக தங்குவார்கள், நிரந்தரமாக தங்குவார். அல்லாஹ் காப்பாற்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றின தாய்மார்களே. நரகம் மிகப்பெரிய கொடுமையானது. நரகத்துடைய கடைசி தண்டனை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா?
அபு தாலிப் அவர்களுக்கு கிடைக்கும். என்னுடைய பெரிய தந்தை அவர்களுக்கு நெருப்பிலான ஒரு 2 செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அவர்கள் போடுவார்கள். அவர்களுடைய மூளை அப்படியே உருகி ஊத்தும் என்று சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய்மார்களே, சாக ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு தான் அது டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து தான் நம்மள மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாப்பு தேடணும் தாய்மார்களே. அதை விட்டு அல்லாஹ் நம்மளையெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும். நரகத்துடைய அந்த வேதனை என்னங்க வேதனை, நரகத்துடைய வேதனை என்ன வேதனை. அந்த ஜுவாலையை கூட நம்ம அனுபவிச்சிட கூடாதுங்க. இந்த ஜுவாலைன்னா தெரியுதா இல்லையா? ஜுவாலைன்னா தெரியுதா இல்லையா? அனல் காற்று இருக்குதுல்ல, நரகத்துடைய அனல் காற்று. இந்த அனல் காற்றை கூட நம்ம அனுபவிச்சிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அனல் காற்றை எப்படி சொல்லுவான் தெரியுமா? அந்த அனல் காற்றை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுவான் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லுவான், சூரத்துல் கஹ்ஃப்ல, وَقُلِ الْحَقُّ مِنْ رَبِّكُمْ فَمَنْ شَاءَ فَلْيُؤْمِنْ وَمَنْ شَاءَ فَلْيَكْفُرْ إِنَّا أَعْتَدْنَا لِلظَّالِمِينَ نَارًا. அந்த அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை நாம் தயார் செய்திருக்கிறோம். أَحَاطَ بِهِمْ سُرَادِقُهَا وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ بِئْسَ الشَّرَابُ وَسَاءَتْ مُرْتَفَقًا. அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்துல அநியாயக்காரர்கள் நுழைஞ்சிருவாங்க. உள்ள நுழைஞ்சு தண்ணீர் கேட்பாங்க. அல்லாஹ் நெடுவங்களும் பேசுவான் இந்த வார்த்தைய. தண்ணீர் கேட்பாங்க. தண்ணீர் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் என்ன தெரியுமா? மாஉன் ஹமீம். மாஉன் ஹமீம்னா அதிகமாக சூடேற்றப்பட்ட தண்ணீர். அதிகமாக சூடேற்றப்பட்ட தண்ணீர். அதுக்கு மேல சூடேற்றவே முடியாது. சரி, நரகம் என்பது முதல்ல இதை விளங்குறதுக்கு முன்னால இதை விளங்கி பார்க்குவோமே. அந்த சூடேற்றப்பட்ட தண்ணினா அந்த சூடு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அடே அப்பா, இந்த உலகத்திலேயே நிறைய பிரம்மாண்டமான நெருப்பு குண்ட தண்ணி மூட்டு. உலகத்துல அதுதான் கடுமையான உஷ்ணம், நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு மாதிரி 70 மடங்கு இருக்கும் நரகத்துடைய உஷ்ணம் என்று சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமா ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியுடைய ஒரு லைட்டா ஒரு அனல் நம்முடைய காலில் பட்டுட்டாலோ கையில பட்டுட்டாலோ எத்தனை நாள் அது வலிக்குது, அப்படியே பொக்களிஞ்சு போயிருது. லேசா சுடு தண்ணீர் அது நம்முடைய உடம்புல பட்டுட்டா என்ன செய்யுது? அப்படியே பொக்களிச்சு போயிருது. பேஸ்ட்டை தடவுறோம், அதை தடவுறோம், இது தடவை என்னென்னமோ செஞ்சு அது மறைகிறதுக்கு 10 நாள் ஆயிருது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், மாஉன் ஹமீம், கடுமையாக சூடேற்றப்பட்ட தண்ணீர். சரி, எதை நம்ம சூடேற்றப்படும் அவனுக்கு குடிக்கிறதுக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான்னு தெரியுமா? சீலும் சலமும் சொல்றான். அல்லாஹ் அக்பர், நவுதுபில்லாஹ், நல்லா காப்பாற்றும். இந்த சீலும் சலமும் தான் அந்த நரகவாசிகளுக்கு அந்த குடிபானமாக கொடுக்கப்படும். சரி, அவர்களுக்கு உணவாக எது கொடுக்கப்படும்? கள்ளிச்செடிகள் கொடுக்கப்படும். கள்ளிச்செடின்னா இந்த கால நஞ்சு உள்ள கள்ளிச்செடி. இங்க உள்ள கள்ளிச்செடி அது வேற, அதிலே நஞ்சு இருக்கத்தான் செய்யுது. அது துண்டா முள்ளு போய் அடைச்சிக்கிறோம் அது. ஆனால் அங்க உள்ள கள்ளிச்செடி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்க, அதை வர்ணிச்சு சொன்னாங்க. அதோடைய நச்சுத்தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கள்ளிச்செடி இருக்குத, அந்த நச்சுத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. எதையுமே ரசூலுல்லாஹ் அந்த ஓமானத்தை மட்டும் சொல்லி 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 அப்படியே போயிடுவாங்க. இதை விளங்கணும், அதுதான் பெரிய விஷயம். இப்ப நம்ம ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு விஷயத்தையும் விளங்கி நம்முடைய மனசுல அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அது நம்முடைய மனசை கற்பனை பண்ண முடியாது, வேற நம்முடைய மூளையை அதை சிந்திக்கவும் முடியாது. ஆனால் அதனுடைய பிரம்மாண்டத்தை விளங்க வேண்டும், அதுதாங்க முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதோடைய விஷத்தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த கள்ளிச்செடியில் உள்ள ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு இந்த பூமியில் படுமையானால் பூமியில எந்த இடத்திலும் ஒரு மரம், செடி, கொடிகள் எதுவுமே முளைக்காது. எல்லாமே அந்த பூமியை கட்டாந்தரையா மாறி போயிடும்.
செடி கொடிகள் அந்த பசுமை இல்லாத கட்டாந்தரையாக அது மாறிவிடும். அவ்வளவு பெரிய விஷத்தன்மை, ஒரே ஒரு சொட்டு. ஆனா அதைத்தான் நரகவாசிகள் உட்கொள்ள வேண்டும். உட்கொள்வது மட்டுமல்ல, அவன் திங்கும் போது தொண்டையில அடைச்சிக்கிறோம். திங்கும் போது என்ன செய்யும், தொண்டையில அந்த கள்ளி செடியில முள்ளு இருக்குமா இல்லையா, அது போய் அங்கிட்டு இங்கிட்டுமா அப்படியே குத்திக்கிறோம். உடம்பு முழுக்க விஷம் மட்டும்தான் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த முள்ள உள்ள முழுங்கணுமே, பசி தாங்க முடியாது, கடுமையான பசி. நரகத்துல தூக்கி போட்டு எல்லாம் வேதனை செய்வான். எல்லா நரகத்திலையும் இந்த பசி எல்லாமே கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கும், அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி. இப்ப இல்ல நல்லா செய்வான், அந்த நரகத்துடைய அந்த செடி பசி தாங்க முடியாம அந்த கள்ளி செடியாவது சாப்பிடுவான், தொண்டையில போய் சிக்கிக்கிறோம், உள்ள போகாது. இப்ப தண்ணி குடிச்சாகணும். தண்ணி என்னங்க, சீலும் சலமும் அல்லது மிக பிரம்மாண்டமான அது கடுமையாக கொதிக்கப்பட்ட அந்த சீலும் சலமும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல, இவ்வளோது ஃபார்மாலிட்டி நடந்து பசி ஏற்படும், தாங்க முடியாம பசி ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இருக்காது, கள்ளிச்செடியை தான் அவன் சாப்பிட்டு ஆகணும். தெரிஞ்சது அது போய் தொண்டையில போய் சிக்கிக்கிறோம். தொண்டையில சிக்கின பிறகு இவன் தண்ணி குடிக்கணும். தொண்டையில உள்ளதை கீழே இறக்கணுமா இல்லையா, தண்ணி செய்யுது. சாதாரண ஒரு முள்ளு குத்திட்டா என்ன சவுண்டு போடுறோம் நம்ம, ஒரு சின்ன மீன் முள்ளு தொண்டையில போய் குத்திக்கிட்டா என்ன சவுண்டு. அதை கையை விட்டு என்னமோ சிரமப்படுறோம், முடியாத பட்சத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரி எல்லாம் போய் எடுக்கிறோம். ஒரு நாள் பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போறேன், இதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு ஏதோ மீன் முள்ளு மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. அந்த பிள்ளை கத்துதுன்னா அந்த கத்து, டாக்டருக்கு 2-3 பேர் சேர்ந்து வாயை பிளந்து கிட்டியெல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டு, அந்த முள்ளு தெரியுது, அந்த இது கருவி வச்சு பாக்குறாங்க, முள்ளு தெரியுது. அந்த கருவி அப்படியே விட்டு 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 கடைசியில் அந்த முள்ளை எடுத்தாங்க. சின்ன முள்ளுங்க, வேற ஒண்ணும் இல்லை, சின்ன முள்ளு, அவ்வளவுதான். அது தொண்டையில குத்திக்கிட்டதுக்கே இந்த பாடா இருக்குது. நரகத்துடைய கள்ளிச்செடிக்கு குத்தினா எப்படி இருக்கும்? அது உள்ள போகணும்ல. அல்லாஹ் தஆலா அந்த தண்ணியை எடுத்து, தண்ணியை குடிக்க சொல்லுவானா, தண்ணியை எடுத்து அந்த பக்கத்துலதான் கொண்டு வருவானா. அல்லாஹ் சொல்றான், அவனுடைய முகத்துடைய சதைகள் எல்லாம் அப்படியே கருகி உருகி ஊற்றி போயிரும் அல்லாஹ் சொல்றான். திரும்ப அவனுக்கு சதைகள் கொடுக்கப்படும். ஒரு தடவை உருகிருச்சுன்னா அதோட முடிஞ்சதில்ல, திரும்ப சதைகள் கொடுக்கப்படும். திரும்ப 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 அவனுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் சதைகள். எப்படி இருக்கும் தாய்மார்களை நினைச்சு பாருங்க. சரி, இதைத்தான் சரி, அப்படி இருந்து அவன் குடிக்குவான். இன்னும் தாங்க முடியாது, தொண்டையில சிக்கிக்கிருச்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா, சரி நீ குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குடிக்க வச்சிருவான். குடிக்க வச்சுட்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸகு மாஅன் ஹமீமன், அந்த கடுமையான தண்ணீரை குடிக்க வச்சிருவேன், குடிப்பான். அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகி அப்படியே கீழே விழுந்துருமா. எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. ஏற்கனவே தொண்டையில சிக்கிக்கிச்சு, இதை நீக்கிறதையும் சுடுத நீ பரவாயில்ல, அதையாச்சும் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அவஸ்தை தாங்க முடியாது, அதை எடுத்து குடிக்குவான். அதை குடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா, அவனுடைய குடல்கள் அப்படியே துண்டு துண்டாக ஆகி அப்படியே கீழே விழுந்துரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான்னா. தாய்மார்களே, அவருடைய கொடுமை எவ்வளவு பெருசு, அல்லாஹ்ட்ட கேட்கணுமா இல்லையா? اللهم عتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم عتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم عتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லையா தாய்மார்களே? நரகம் அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு பெரிய அந்த தண்ணீரையும் குடித்து நம்மளுக்கு அது திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா, நரகவாசிகள் எதைத்தான் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் இன்னும் சாப்பிடுவது பிரம்மாண்டமா சாப்பிடுறது அது வேற. ஆனா பேசிக் உணவு அவனுக்கு கள்ளிச்செடி, பேசிக் தண்ணீரே அது மிக கடுமையாக கொதிக்கப்பட்ட தண்ணீர். இதுக்கே இவனால தாங்க முடியல, எல்லாம் அந்துகிட்டு உளுந்துருது, உடம்பு முழுக்க விஷம் ஏறி நிக்குது, அந்த வேதனை. ஒரு சாதாரண ஒரு மீன் முள்ளு குத்துனதுக்கு இவ்வளவு வலின்னா, அப்போ கள்ளிச்செடி முள்ளு குத்துனா எப்படி இருக்கும்? சுகர் வியாதிக்காரங்க எல்லாம் நடந்து போகும்போது ரொம்ப கவனமா போகணுங்க.
அல்லாஹ் காப்பாத்தணும். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் காப்பாத்துருங்க. இந்த உலகத்துல வாழும் காலமெல்லாம் உறுப்புகளுக்கு எந்த நோய்கள் வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு அதிகமாக இந்த நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாத்த நிறைய துவா செய்யுங்க தாய்மார்களே. தனிப்பட்ட முறையில துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. யா அல்லாஹ், என் உறுப்புகள் நான் மௌத்தா போகிற வரையும் செயலிழந்து போயிடக்கூடாது. எந்த பகுதியும் சரி, ஒரு சின்ன பகுதி கூட செயல் இழந்து போய்விடக் கூடாது என்று தாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல அழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தாய்மார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல இது, சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல அது. அது எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் என்பதை அதை அனுபவிக்கக்கூடியவர்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப அவ்வளவு பெரிய வேதனைகள் சோதனைகளையும் நாளை ஒரு சாதாரண ஒரு முள்ளு குத்துறதுக்கே நம்மளால எத்தனை நாள் அது வந்து வலி தாங்க முடியல. ஆனா நாளை மறுமை நாளை கள்ளிச்செடியில முள்ளு நம்மளுடைய தொண்டையில போய் சிக்கிக்கிட்டு அதை குடிக்கிறதுக்கு தண்ணீரை குடித்து கொண்டு போனாலே அது முகத்துல உள்ள எல்லா சதையும் பிச்சுக்கிட்டு ஊத்துருது. சரி, அப்படி இருந்து அதை குடிச்சாலும் குடல்கள் எல்லாம் அந்து கொண்டு துண்டு துண்டாக வெட்டி அது அந்து கீழே விழுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேதனை. இதெல்லாம் பேசிக் தாய்மார்களே. பிரம்மாண்டமான வேதனைகள் அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆகவே தாய்மார்களே, நரகத்தை நாம் ரொம்ப பயப்பட வேண்டும். நரகத்துடைய பயப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நம்முடைய மூக்கை நுழைக்கும் போது கொஞ்சம் நரகத்தை யோசிச்சு பார்க்கணும் தாய்மார்களே. அடுத்தவருடைய விஷயத்தை நம்ம பேசும்போது நம்ம நரகத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எப்படிதான் அடித்தட்டுல போறோமே, ஒதுங்கிறணும் நம்ம. அதற்குத்தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே அல்லாஹ் நல்லியார்களே, நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், நரகத்தை விட்டு மீட்சி பெற வேண்டும். இன்னும் பல காரியங்கள் இன்னைக்கு வட்டி வாங்குறோம். வட்டி வாங்குறவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நரகத்துடைய வேதனைகள் எவ்வளவு கொடுமையானது. அவனுடைய இவனுக்காவது சூடாக்கப்பட்ட தண்ணீர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு எப்படி தெரியுமா? சீலும் சலமும் தான் அவன் குடிக்குவான். ரத்தத்தை அவன் குடிக்குவான். மனிதனுடைய ரத்தத்தை அவன் குடிக்குவான். இந்த மாதிரி நரக வேதனை செய்யப்பட்டு ரத்தம் வழிந்தோடும் பார்த்தீங்களா? அந்த ரத்தத்தை தான் இவன் சூடேற்றப்பட்டு இவனுக்கு கொடுக்கப்படும். வட்டி வாங்கினவனுக்கு, வட்டி சாப்பிட்டவனுக்கு என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் தாய்மார்கள். இந்த உலகத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல வாழ்றது காசு. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, காசு வேணும்ல. நீங்க போய் பிளாட்பாரத்துல பாருங்க, அவனுக்கு தான் உலகம் போகுது, நம்மளுக்கு மட்டுமா உலகம் போகுது? இதுக்கு இப்படித்தான் நீங்க சாப்பிடணுமா? இந்த சாப்பாடை வச்சு இந்த உலகத்திலையும் உனக்கு சோதனை, நாளை மறுமையிலும் சோதனை. இதுக்கு நீ சாப்பிடணுமான்ற பசிப்பட்டா எடுத்து மொத்தா போயிடலாம்ல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். இந்த உலகத்திலேயே இல்லாத நோய்களை ஏற்படுத்திக்கிட்டு வட்டி வாங்குறவனுக்கு அவன் பெரிய உயர்ந்த இடத்துல வாடான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? போய் பார்த்தா தான் தெரியும். 1008 நோய்களை உள்ள வச்சுக்கிட்டு இருப்பான். எல்லா நோயும் நல்லா உள்ள விட்டு வச்சிருப்பான். நான் சின்ன சென்னைக்கு போயிருந்தாங்க, முதல்ல அப்பதான் சென்னைக்கு போயிருந்தேன். அப்ப சென்னையில ஒரு சட்டை தைக்கிறதுல ஆசைப்பட்டு எங்க அத்தா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா அந்த சட்டை தைக்கிறவன் என்ன செஞ்சான்னா, அந்த அளவு எடுத்து வெட்டுவான்ல, அந்த வெட்டுறவன் என்ன செஞ்சான்னா ஒரு கூண்டுக்குள்ள நிக்கிறான். சரி, என்னடா இவன் கூண்டுக்குள்ள நிக்கிறான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பார்த்தா, அந்த உள்ள போய் அளவு எடுக்கிறதுக்காண்டி உள்ள போனா ட்ரெஸ் இல்லாம நிக்கிறான். அதாவது கைலியை மட்டும் கட்டிட்டு மேலாடை இல்லாம நிக்கிறான். சரின்னு சொல்லி அளவு எடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப நான் கேட்டேன், இவங்க ட்ரெஸ் இல்லாம நிக்கிறான் அப்படின்னு. அதுக்கு எங்க அத்தா சொன்னாங்க, அவனுக்கு ட்ரெஸ் போட்டா ஒரு விதமான அலர்ஜி ஏற்படுமா, ஒரு எரிவு. அப்ப என்ன சொன்னா, வீட்டுக்கு வர்றப்பவும் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும்தான் சட்டை. அதுக்கு இடையில அந்த அரிப்பையெல்லாம், அந்த வேதனை, அந்த சூடு, ஒரு விதமான அலர்ஜியெல்லாம் தாங்கிக்கிட்டு போய் உடனே தூக்கி எடுத்து போட்டுருவாங்க. எப்ப எங்கேயும் போக முடியுமா சொல்லுங்க பாக்கலாம்? அட தயார் பண்றான் அவன். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா அந்த பாயாசம் நல்லா செய்வாங்க. ஏன்னா நல்லா செய்யும் போது ஆசையா இருக்கும். ஆனா சுகர் வியாதிக்காரங்களுக்கு அவங்க எல்லாம் குடிச்சு அனுபவிப்பாங்க. நம்ம அப்படி பார்த்து அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா குடிச்சாத்த சிக்கலா போயிருது. அதை பார்த்துட்டு அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். ஆஹா, இது சரிதான், பாயாசம் ரொம்ப இனிமையா இருக்கு. அவங்க எல்லாம் இனிமையா இருக்குதுன்னு சொல்றதை வச்சு நம்மளுக்கு மனசுல இனிமையா தான் இருக்குது, பரவாயில்லை அப்படி நினைச்சுக்கிற மாதிரி தான் சூழல் இன்னைக்கு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி அவனுக்கு தயார் பண்றவனுக்கு ட்ரெஸ் போட முடியல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த நரகத்துல வேதனைகள் எப்படி நடக்கும், சதைக்கா அல்லது தோலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஒன்று நடந்துச்சு. தாய்லாந்துல மிகப்பெரிய சோதனை ஒன்று நடந்துச்சு தாய்லாந்துல. அப்போ அந்த 3 வருஷம் அந்த ஹெச்ஓடி
அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாப்புல. சதைக்கு இல்ல தோலுக்கு தான் வேதனை. வலி இருக்குதுல்ல. நம்மளை யாராச்சும் ஒருத்தங்க அடிச்சுட்டாங்கன்னா வலிக்குது. இந்த வலி சதைக்கு ஏற்படுகிறதா தோலுக்கு ஏற்படுதா இப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. அப்ப கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, அது தோலுக்கு தான் ஏற்படுது, சதைக்கு ஏற்படுதல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, குர்ஆன்ல என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்துக்கிட்டே வர்றாரு. சூரத்து நிசா 5வது விஷயம் அல்லாஹ் சொல்றான், குல்லமா நவித ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதாப். வார்த்தை தான் கடுமையான அழகான வார்த்தை, லியதுகுல் அதாப். நரகவாசிகளுக்கு நரகத்துல வேதனையை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அந்த தோள்கள் கருகி போயிடும். அப்ப தோள்கள் கருகி போன புதிய புதிய தோள்களை நாம் உருவாக்கும். ஜுலூதுனா தோள்கள். புதிய புதிய தோள்களை நாம் உருவாக்குவோம். எதுக்கு தெரியுமா? லியதுகுல் அதாப், அந்த வேதனையை சுவைத்து பார்ப்பதற்காக வேண்டி அப்படின்னு அனுபவிக்கிறதுன்னு சொல்லல, சுவைக்கிறதுக்காக வேண்டி. வார்த்தை ரொம்ப நம்ம கவனிக்கணுங்க, வார்த்தைகள் ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். சுவைக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுவைக்கிறதுன்னு நம்ம ஒரு நல்ல ஒரு தின்பண்டத்தை இனிப்பை எடுத்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் சுவைக்கிறது. நம்ம வீட்டுல என்ன செய்யறதுன்னா, என்ன நோம்பு கஞ்சியோ சோறோ ஆக்கிறோம்னு வைக்கணும், குழம்பு வைக்கிறோம்ல, புருஷன் கோவக்காரர் உப்பு இல்லைன்னா நம்மளை அடிச்சு விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நோம்பு வச்சிருப்போம், ஒன்றும் தெரியாது, இங்கிட்ட திரும்பி பார்த்து டக்குன்னு ஒரு கொஞ்சம் எடுத்து அப்படி குடிச்சு பார்த்துட்டு தூணு துப்பிடுறோமா இல்லையா? எல்லாரும் இல்ல, சில பேர் செய்யறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், சுவைத்து பார்ப்பதற்கு உங்களுக்கு புதிய புதிய தோள்களை உருவாக்கிறோம். அப்படியே அசந்து போயிட்டா இருந்தால் 3 வருஷமா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் தோல் தான் சொல்லிட்டு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொல்லுகிறது, அந்த தோலுக்குத்தான் வலி ஏற்படுகிறது. ஏன் புதிய புதிய தோலை ஏற்படுத்த வேண்டும்? அந்த வேதனையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. வேதனையை அனுபவிக்கிறது எதுதான்? அந்த வலி எதுக்கு ஏற்படுகிறது? சதைக்கு அல்ல, தோலுக்கு ஏற்படுகிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை விளங்கின தாய்மார்களே. அதனால நரகத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். வரக்கூடிய நாட்கள், அந்த வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ரொம்ப பேணுதலாக இருந்து நரகத்தை விட்டு நாம் விடுதலை பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا وسع لنا في دارنا. اللهم أنت خير الوارثين. اللهم بارك لنا في شهر رمضان. يا الله கிருபை உள்ள ரஹ்மானே, எங்களை நீ மன்னித்து அருள்புரி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்புரி யா அல்லாஹ். நாங்கள் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த பாவத்தின் காரணமாகவும் எங்களை நரகத்தில் ஆக்கி விடாதே. எந்த பாவத்தின் காரணமாக எங்களை நரகத்திலே போட்டி விடாத நாயனே. எந்த பாவத்தின் காரணமாகவும் நாங்கள் நரகத்தின் அடித்தட்டுக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது நாயனே. நரகத்துடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் நாயனே. நரகம் செல்லாமல் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்களே, அந்த பெரும்பாக்கியம் படைத்தவர்கள் எங்களையும் நீயாக்கி அருள்புரி யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சந்ததிகளையும் நீயாக்கி அருள்புரி யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளையும் நீயாக்கி அருள்புரி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நரகத்துடைய ஜுவாலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அல்லாஹ், நரகத்திற்கு சேர்க்கக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் செய்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அதை நாங்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹ், நரகத்துடைய இந்த பயங்கரத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நரகத்துடைய தீமைகளிலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நரகத்தை ஏற்ற எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உலக முஸ்லிம்களையும் நரகத்திலிருந்து முழுமையாக விடுதலை செய்ய அல்லாஹ். இந்த உன்னுடைய அருள் பெற்ற இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் சென்ற வருடம் ஏன்னா நிறைய பேர்கள் வெளியாக்கி இருப்பாய் நாயனே. அல்லாஹ், இந்த வருடம் எங்களையும் சேர்த்து எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாரையும் யா அல்லாஹ்
நரகத்திலிருந்து முழுமையாக விடுதலை செய்ய அல்லா, நரகத்துடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லா. யா அல்லா எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தாயா அல்லா, எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தாயா அல்லா. ஹஜ்ஜுடைய கடமைகளை சரியான முறை நிறைவேற்ற வேண்டும் ரப்பே, ஹஜ்ஜுடைய கடமைகளை எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் ரப்பே, எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தாயா அல்லா. யா அல்லா இந்த தெருவாசிகள் யா அல்லா, யாரெல்லாம் இந்த தெருவை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இந்த ஊர்வாசிகள் எல்லாருக்கும் யா அல்லா உன் அருளை கொடு யா அல்லா, எல்லாருக்கும் உன் அருளை கொடு யா அல்லா. எந்தெந்த தெருவிலெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லா நீ அருளை கொடு யா அல்லா, அனைவருக்கும் இன்மையிலும் மறுமையிலும் எல்லா நலவுகளையும் நீ கொடு யா அல்லா. இந்த தெருவாசிகள், இந்த ஊர்வாசிகள் யாழ்லா இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் யாழ்லா உன்னுடைய பரக்கத்தான வாழ்க்கையை கொடு யா அல்லா, அவரவர்களுடைய ஜோடிகளுக்கு யாழ்லா பரக்கத்தான வாழ்க்கையை கொடு யா அல்லா. யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அனைவருக்கும் யாழ்லா நீ இந்த நரகத்துடைய தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொடு யா அல்லா. நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்க்கையும் குறையற்ற செல்வத்தையும் கொடு யா அல்லா. அவர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யாழ்லா இந்த பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லா. நல்ல முறையில் சம்பாதித்து அதை யாழ்லா வீண் செலவுகள் பண்ணாமல் குடும்பத்திற்கு அனுப்பி யாழ்லா அவர்கள் பொறுப்புடன் செயல்படுவதற்கு உண்டான தௌஃபீகை செய்ய அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய முந்திய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பிந்திய பாவங்களை யா அல்லாஹ் மன்னிக்கும் அளவுக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், பாவத்திலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நரகத்துடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், நரகத்துடைய எல்லா தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சிறிய இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டியோ அல்லது நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது கார்டுகள், வெளிநாட்டுடைய கார்டுகள் கிடைக்க வேண்டும், கேசுகளில் வெற்றி பெற வேண்டும் என்று யாரெல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று யா அல்லாஹ் வேண்டிக் கொண்டார்களோ அனைவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றித்தாய் யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவர்களும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு வந்திருப்பார்கள் நாயனே. இந்த மஜ்லிஸின் பொருட்டால் அவர்களுக்கு யா அல்லாஹ் திரு நிறைவான கூலியை நீ கொடுத்தருவர் யா அல்லாஹ். ஹக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் யா அல்லாஹ் அங்கீகரித்து யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களை மன்னித்தல் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب رحمنا كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا